ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங் ரீசனிங்ல ஐபிபிஎஸ் பிஓ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாக்ஸ் பசில் கொடுத்துருக்காங்க. பசில்ல பாக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, a certain number of boxes are placed one above the other in stock னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? certain number of boxes னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துட்டா நம்ம டேபிள் ஃபார்ம்ல பண்ணி என்ன அரேஞ்ச் பண்ணுவோம். இங்க சர்டைன் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தெரியாது. ஸோ இங்க இருக்க க்ளூஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்து என்னது, இப்போ சர்டைன் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்ங்கும் போது ஃபுல்லா ரீட் பண்ணும். அதாவது டாப் மோஸ்ட்ல இருந்தோ இல்ல பாட்டம்ல இருந்தோ இல்ல ஒன்லி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தோ என்னது நம்ம ஸ்டார்ட் பண்ணா என்னது ஈஸியா பசில் சால்வ் பண்ணலாம். இங்க என்னது ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணும்போது என்னது, இந்த பாயிண்ட் பாருங்க, R is placed 5 places below Z which is at 6th position from bottom of the stock னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாட்டம்ல இருந்து 6th பொசிஷன்ல எந்த பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் Z இருக்கு. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 1 2 3 இது டாப், இது பாட்டம் இல்லையா? ஓகேவா? பாட்டம்ல இருந்து 6th பொசிஷன். அப்ப என்னது 1 2 3 4 5 6 6th பொசிஷன்ல என்ன இருக்கு, Z இருக்கு. ஓகேவா? Z நான் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இசட்டுக்கு பிலோ 5th பிளேஸ்ல என்ன இருக்கு, R பாக்ஸ் இருக்கு. இப்போ இசட்ல இருந்து 5th பிளேஸ்னா என்ன வரும், 4 5. R என்னது லாஸ்ட்ல வருமா? ஓகேவா? ஓகே. அடுத்தது என்னது, அடுத்தது ஆரோ இசட்டோ கனெக்ட் பண்ற பாயிண்ட பாருங்க. அந்த ஆரோ இசட்டோ கனெக்ட் பண்ற பாயிண்ட் தான் T and R வச்சு கொடுத்துருக்காங்க. 3 boxes are placed between T and R. Tக்கும் Rக்கும் நடுவுல எத்தனை பாக்ஸஸ் இருக்குமா, 3 பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3. அப்ப T எங்க போடலாம், T இங்க பிளேஸ் பண்ணலாம். அடுத்தது என்னது, T வச்சு T பிளேஸ் பண்ணியாச்சு. R கனெக்ட் பண்ணி T சொல்லியாச்சு. T கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா பாருங்க. T is placed 2 places below W. Wக்கு பிலோவா, அதாவது செகண்ட் பிளேஸ்ல, Wல பிலோல செகண்ட் பிளேசஸ்ல என்ன இருக்கு, T இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Wக்கு பிலோனா அப்ப Tக்கு அபோவா, அப்ப 1 2 செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, Wக்கு பிலோவா செகண்ட் பிளேஸா T இருக்கு. அப்ப Tக்கு அபோ செகண்ட் பிளேஸா W இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப W ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்னது, W கனெக்ட் பண்ற மாதிரி க்ளூ என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, 1 box is placed between J and W. ஜேக்கும் டபிள்யூக்கும் நடுவுல ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜேக்கும் டபிள்யூக்கும். இப்போ என்னது, கீழே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி T பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜேக்கும் டபிள்யூக்கும் நடுவுல ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப மேல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது ஜே கனெக்ட் பண்ற பாயிண்ட் பாருங்க, இங்க இருக்கு. என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4 boxes are placed between G and J. Gக்கும் Jக்கும் நடுவுல 4 பாக்ஸஸ் இருக்காமா. இப்போ 1 2 3 4 Gக்கும் Jக்கும் நடுவுல. ஓகேவா? இப்போ 1 2 3 4. அப்ப என்னது, Jக்கும் Gக்கும் நடுவுல எத்தனை பாக்ஸஸ் இருக்கா, 4 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப 4 பாக்ஸஸ்னா 1 2 3 4. அப்ப என்னது, G இங்கேயும் வரலாம், 1 2 3 4 G இங்கேயும் வரலாம். ஓகேவா? இப்ப 2 பாசிபிள் இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, G கனெக்ட் பண்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. more than 1 box is placed between Z and G. Zக்கும் Gக்கும் நடுவுல more than 1 பாக்ஸ் இருக்கணுமா, ஒண்ணுக்கு மேல இருக்கணுமா. G செகண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஸ்டாக்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது, G
டாப்ல இருந்து பார்க்கும்போது செகண்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜி வந்து இங்க வராது, அப்ப ஜி இங்க தான் வரும். அப்ப செகண்ட் பொசிஷன்னா இப்ப ஜி வந்து அப்ப ஜிக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா அங்க யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜிக்கும் இஜெட்டுக்கும் நடுவுல என்னது மோர் தென் ஒன் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜி இங்க இருக்கு, இஜெட் இருக்கு. மோர் தென் ஒன்னுக்கு மேல பாக்ஸ் இருக்கா? 2 4 6 7 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ மோர் தென் ஒன் பாக்ஸ். ஸோ அந்த கண்டிஷனும் ட்ரூ. இப்போ என்னது ஃபுல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது கொஷினுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த ஸ்டாக்? மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 4 6 8 10 12 14 15 டோட்டலா 15 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி 15. ஓகேவா? அடுத்து how many boxes are placed between J and R? ஜேக்கும் ஆருக்கும் நடுவுல எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஜே இருக்கு, இங்க ஆர் இருக்கு. அப்ப ஜேக்கும் ஆருக்கும் நடுவுல 2 4 6 7 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி 7. அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இஜெட் வித் ரெஸ்பெக்ட் டு டி? டீயை பொறுத்து இஜெட்டோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. 4th எபோவா, எய்தர் ஏ அண்ட் டியா, அதாவது ஆப்ஷன் ஏவும் அண்ட் டிஆன்னு கேக்குறாங்க. டிஆ இருக்கலாமான்னு கேக்குறாங்க. இமிடியேட் எபோவா, செகண்ட் எபோவா, இல்ல நன் ஆஃப் திஸ்ஸா? டீக்கு டீயை பொறுத்து இசட்டோட பொசிஷன். டி எங்க இருக்கு? டி இங்க இருக்கு. டீயை பொறுத்து இசட்டோட பொசிஷன் என்னது? எபோவா, இமிடியேட் எபோவா இருக்கு. டீயை பொறுத்து இசட்டோட பொசிஷன் வந்து இமிடியேட் எபோ. டீயை பொறுத்து இசட்டோட பொசிஷன் என்னது? இமிடியேட் எபோ. ஆப்ஷன் டி. அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டி ஃப்ரம் பாட்டம்? பாட்டம்ல இருந்து டீயோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டம்ல இருந்து டீயோட பொசிஷன் என்னது? டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாட்டம்ல இருந்து பாக்குறோம், அதாவது இது டாப், இது பாட்டம். பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5th பொசிஷன்ல இருக்கு. டி வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 5th பொசிஷன். அப்ப ஆப்ஷன் ஏ 5th. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. J is placed exactly between T and L. Tக்கு Lக்கு நடுவுல எக்ஸாக்ட்டா J இருந்துச்சுன்னா டாப்ல இருந்து Lோட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னது? T இங்க இருக்கு. Tக்கும் Lக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா J இருந்துச்சுன்னா Lோட பொசிஷன் டாப்ல இருந்து என்னன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா T இங்க இருக்கு 1 2 3. அப்ப என்ன 4th பொசிஷன்ல J இருக்கு. அப்ப என்னது? இதுதான் சென்டர்னா J தான் வந்து எக்ஸாக்ட்டா சென்டர்ல இருக்குன்னா அப்ப என்னது 1 2 3. அப்ப L வந்து எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. அதான் இப்ப Lக்கும் Tக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா J இருக்குன்னா Lோட பொசிஷன் வந்து எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. அப்ப டாப்ல இருந்து Lோட பொசிஷன் என்னது? 1 to 3rd பொசிஷன்ல L இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி 3rd. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டுக்கும் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் என்ன? கோல்டுங்கிற வேர்டுக்கு ஆனா கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோல்டுங்கிற வேர்டு எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கோல்டுங்கிற வேர்டு இருக்கு. இப்ப யூனிக்கா ஒரே ஒரு இடத்துலதான் வேர்டு இருக்கு. அப்ப என்னது? கோடு என்னது? யூனிக்கா தான் இருக்கும். சோ அதுக்கு அந்த வேர்டுக்கான கம்பாரிசன் கோடை வந்து என்னது? காமன் கோட்லாம் என்னது கேன்சல் பண்ணா என்னது? யூனிக்கான கோட் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணிடலாமா? பாருங்க, கேஓங்கிற கோட் வந்து காமனா இருக்கு, கட் பண்ணிடலாம். அடுத்தது ஜேஓங்கிறதும் செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஆர்ஓஎக்ஸ்ஓங்கிற கோடு வந்து எங்கேயுமே இல்லை. ஆர்ஓ அண்ட் எக்ஸ்ஓங்கிற கோடு வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ வந்து என்னது? ஆர்ஓவும் வரலாம், எக்ஸ்ஓவும் வரலாம். ஓகேவா? ஆர்ஓ அண்ட் எக்ஸ்ஓ வரலாம். அப்போ என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் இ வந்து எய்தர் ஏ ஆப்ஷனும் வரலாம், எய்தர் டி ஆப்ஷனும் வரலாம். ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கோடிங் டிகோடிங்ல கொடுத்துருக்காங்க. அந்த என்னது? வேர்டுக்கான கோட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா ஒரு கோடு கொடுத்துட்டு அதுக்கு என்ன
அதுக்கான வேர்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ WO அப்படிங்கிற கோடு எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? மூணையும் கம்பேர் பண்ணும்போது WOங்கிறது ஒரே ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அப்போ வேர்டு என்னது? யூனிக்கான வேர்டா இருக்கும். இப்போ என்னது? இந்த வேர்டுக்கு வாங்க. பிரீமியம். பிரீமியம்ங்கிற வேர்டு வந்து இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, தேர்ட் ஒன்லயும் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது என்னது? வாட்டருங்கிற வேர்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்ல. சீசன்ங்கிற வேர்டு தேர்ட்லயும் இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப யூனிக்கான வேர்டு எது? வாட்டர். ஸோ டபிள்யூங்கிற யூனிக்கான கோடுக்கான சூட்டான வேர்டு எது? வாட்டர். இப்போ ஆப்ஷன் டி வாட்டர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ வேர்ட் அண்ட் கோடை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப என்னது? என்ன கோட் எதுக்கு? இந்தியன் சீசன் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்தியன் சீசன், இந்தியனுங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை செக் பண்ணுங்க. இந்தியனுங்கிற வேர்டு இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல இல்ல, தேர்ட் ஒன்ல இல்ல. இப்போ என்னது? யூனிக்கான வேர்டு. ஸோ இங்க இருக்கிறதுல காமன் கோட்ஸை கேன்சல் பண்ணுங்க. கேஓ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது சிஓங்கிறது இல்ல, ஏஓங்கிறது தேர்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்தியனுங்கிற வேர்டுக்கான கோடு வந்து சிஓ. சிஓ இருக்கிற மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இல்ல, சி இல்ல, டி இல்ல, நன் ஆஃப் திஸ் வராது. ஓகேவா? ஆப்ஷன் சில இருக்கு, பிலயும் சிலயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சீசன்ங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்கு? செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. அப்ப செகண்ட்லயும் தேர்ட்லயும் இருக்க காமன் கோடு எதுன்னு பாருங்க. செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்க காமன் கோடு எதுன்னு பாருங்க. அப்ப எது? ஜேஓ. ஸோ ஜேஓங்கிறது தான் என்னது? சீசனுக்கான வேர்டுக்கான கோடு. அப்ப ஆப்ஷன் பி சிஓ ஜேஓ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிங் டிகோடிங்ல என்னது? வேர்ட்ஸ்க்கான கோட் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா XO AO JO அப்படிங்கிற கோட் கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு என்ன வரும்னு சொல்லி தான் நம்மள கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப XOங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? இங்க ஒரே ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து ஏவோங்கிற வேர்டு கோடு எங்க இருக்குன்னு பாருங்க. ஏவோங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனான வேர்டு எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல காமனானது இருக்கிறது பிரீமியம். அப்ப ஏவோங்கிற கோடுக்கான வேர்டு வந்து பிரீமியம். ஓகேவா? அடுத்தது ஜேவோங்கிற கோடு வந்து எங்க இருக்கு? செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனான வேர்டு பாத்தீங்கன்னா சீசன் இல்லையா? அப்ப ஜேவோங்கிற கோடுக்கு வந்து சீசன். அப்ப பிரீமியம் சீசன் இருக்க வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. வேற எங்க இருக்கு? இங்க இல்ல, இங்கேயும் இல்ல, ஆப்ஷன் ஈலயும் இல்ல, டி சிலயும் இல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ கோல்டு பிரீமியம் சீசன். எக்ஸோங்கிறதுக்கு கோடுக்கான வேர்டு வந்து கோல்டு. ஓகேவா? கோல்டு பிரீமியம் சீசன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்த் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9 பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க என்னது 9 பர்சன்ஸும் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து என்னது? நம்ம வந்து டேபிளர் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ டேபிளர் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் என்னது? மந்த்து, அடுத்தது டேட் வந்து போட்டுக்கலாம். மந்த் டோட்டலா என்னது? 3 மந்த்ஸ்ல அட்டெண்ட் பண்றாங்களா? அப்போ என்னென்ன மந்த்து? அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். 3 மந்த்ல ஒவ்வொரு மந்த்லயும் என்னது 3 டேஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. இப்போ என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 20, 21, 27. ஒவ்வொரு மந்த்லயும் 20 டேட்டும் 21, 27ல வந்து அட்டெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு பஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி கிவ்ஸ் எக்ஸாம் ஆன் 21 டிசம்பர். டே 21 டிசம்பர்ல டி வந்து வராங்கன்னு சொல்றாங்க. ஓகே, டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிவ் த எக்ஸாம் பிஃபோர் டி. டிக்கு பிஃபோர் எத்தனை பேர் வந்து
எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் கேக்கு ஆஃப்டர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டீக்கு பிஃபோர் 8% இருக்காங்க. ஸோ கேக் ஆஃப்டர் 8% இருக்க மாதிரி பண்ணணும்னா கே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே கிவ்ஸ் எக்ஸாம்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எல் அண்ட் ஹெச். எல்லுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எக்ஸாக்டா ஒருத்தர் இருக்குன்னு சொல்ல, அதாவது எல் அண்ட் ஹெச்சுக்கு எக்ஸாக்டா நடுவில் யார் இருப்பாங்க? கே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல் இங்க போட்டுக்கலாம், ஹச் இங்க. சப்போஸ் ஹச் இங்க எல் இங்கன்னா என்னது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இது ஒரு பாசிபிள் வரும், இது ஒரு பாசிபிள்ல எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லுக்கும் ஒய்க்கு நடுவுல 3% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி என்னது எல்லுக்கும் ஒய்க்கு நடுவுல என்னது 3% இருக்காங்க. ஆல்ரெடி எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 1 2 3 ஒய் வந்து எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. எல் இங்க இருக்காங்க 1 2 3. அப்ப எல்லுக்கும் ஒய்க்கும் நடுவுல 3%னா ஒய் வந்து இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, டி கிவ்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப் பி. பிக்கு ஜஸ்ட் பிஃபோர் யார் வருவாங்க? டி வருவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு வந்து என்னது கன்சிக்யூட்டிவ் பிளேஸா பக்கத்துல இருக்க மாதிரி டியும் பியும் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ பாசிபிள் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் வருது. அப்ப பி இங்க டி ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிள் வரலாம். டி பி இங்க டி இங்க. பி இங்க வந்துச்சுன்னா டி சப்போஸ் இங்க வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆர் இஸ் நாட் இன் த லாஸ்ட் பர்சன் இன் த கிவன் எக்ஸாம். ஆர் வந்து லாஸ்டா வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது லெஸ் தென் 1% கிவ்ஸ் த எக்ஸாம் பிட்வீன் ஆர் அண்ட் பி. ஆருக்கும் பிக்கு நடுவில் லெஸ் தென் 1 என்ன அர்த்தம்? ஆருக்கும் பிக்கு நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. 1க்கு கீழேனா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆர் அண்ட் பினா சப்போஸ் வந்து பி இருக்கு, இங்க டி இருக்கு. சப்போஸ் நான் ஆர் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா ஆருக்கும் பிக்கு நடுவில் 1% வந்துருவாங்க. ஸோ பி அண்ட் டி இங்க வர மாட்டாங்க. பி டி ஆர் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஆருக்கும் பிக்கு நடுவில் என்னது 1% இருக்க மாதிரி ரெண்டே பிளேஸ் தான் இருக்கு. ஆர் இங்கே போடலாம், ஆர் இங்க போடலாம். ஸோ ஆருக்கும் பிக்கு நடுவில் 1% இல்லாத ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்து ஆருக்கு பிளேஸ் இல்லை. ஸோ பாசிபிள் 1 வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. வேற என்ன இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா ஜே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணல. ஜே வந்து லாஸ்டா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கொஸ்டின்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் கிவ்ஸ் த எக்ஸாம் ஆன் 20 நவம்பர். 20 நவம்பர்ல யார் வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நவம்பர் 20th வந்து யார் இருக்கா? டி இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ டி. அடுத்து ஆர் கிவ்ஸ் த எக்ஸாம் ஆன் விச் அமாங் டேட். ஆர் வந்து எந்த டேட்ல வந்து எந்த டேட் அண்ட் மந்த்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆர் வந்து எந்த மந்த் அண்ட் டேட்? ஆர் எங்க இருக்காங்க? ஆர் இங்க இருக்காங்க. நவம்பர் 27th. ஓகேவா? அப்போ நவம்பர் 27னா அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது how many persons give the exam before L. எல்லுக்கு பிஃபோர்ல எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நன்னா, டூவா, எய்தர் ஏ ஆர் பியா, 3 நன் ஆஃப் திஸ்ஸா. ஓகேவா? எல்லுக்கு பிஃபோரா வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லுக்கு பிஃபோர் வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 1 and 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 2. அடுத்து how many person give the exam between H and B. ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வராங்கன்னு கேட்குறாங்க. அப்போ H and B எங்க இருக்கு? H B. ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பர்சன்? 1 2 3. டோட்டலா 3 பர்சன்ஸ் வராங்க ஹச்சுக்கும் பிக்கு நடுவில். இப்போ ஆப்ஷன் பி 3. அடுத்து who among the following is the exam just after H. ஹச்சுக்கு ஜஸ்ட் ஆஃப்டர் வந்து யார் வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஹச்சுக்கு ஜஸ்ட் ஆஃப்டர் யார் வரா? ஹச்சுக்கு ஜஸ்ட் ஆஃப்டர்னா கே இருக்காங்க. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? இப்போ எதுவுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் எண்டில் இருந்து 7th and 3rd நம்பரை டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும் தான் சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 3 6 2 8 1 7 9 4 5 2. இதுதான் அவங்க கொடுத்துருக்க நம்பர். கொடுத்துட்டு என்னதை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன?
ஃபர்ஸ்ட்டும் 10th வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 இங்கே வரும், 3 இங்கே வரும். அடுத்தது 9th செகண்டும் இன்டர்சேஞ்ச், 5 இங்கே வரும், 6 இங்கே வரும். ஸோ இதே போல் கண்டினியூவாக என்னது 5th to 6th வரைக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே 9, இங்கே 8, இங்கே 7, 1. ஸோ என்னது ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. லெஃப்ட்ல இருந்து, லெஃப்ட்ல இது லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட்ல இருந்து 3rd and 7th, 3rd வந்து 4, 7th நம்பர் வந்து 8 வருது. அப்ப 8க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ ரெண்டு நம்பருக்குள்ள 3rd and 7th டிஜிட்ல இருக்க நம்பர் வந்து என்னன்னு சொல்லி டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்ப டிஃபரன்ஸ் வந்து என்னது 4 வருது. இப்போ ஆப்ஷன் டி 4. ஓகே, thank you.